மேதகு ஆயர் டாக்டர் ராட்சிலன் அண்டோனியோ அவர்கள் பலருக்கும் நன்மை செய்வதன் மூலம் இறைவனுக்கு உகந்த உன்னத பலியை செலுத்தி இறை அன்பில் நிலைத்து நின்று இறை ஆசிரை தானம் பெற்று தன் மூலம் பிறரும் பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணக்கருவோடு சிறு வயதில் இருந்தே இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து குருத்துவ பணியாற்றுவதன் மூலம் இறைவனுக்கும் மக்களுக்கும் பணிபுரிய முடியும் என்ற தீர்மானத்தில் உறுதி பூண்டார். இவர் சிறு பிராயத்தில் இருந்தே உண்மை, நீதி, நேர்மை என்னும் பண்புகளை தன் வாழ்வில் கடைபிடிக்க தொடங்கியது மட்டுமன்றி இவற்றிற்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அவர்களை கடிந்து கொள்ளவும் செய்தார். இந்த பண்பின் நிமித்தம் இவர் பல எதிரிகளையும் இன்னல்களையும் தன் வாழ்வில் கண்டுகொள்ள நேர்ந்தது. இருப்பினும் இவர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாது தொடர்ந்து தனது கொள்கைகளில் உறுதியாக இருந்து தனக்கு நேரிடும் சவால்கள், சமூகத்தில் நலிவுற்றிருக்கும் மக்களுக்கு நேராது தடுக்கத்தக்க வகையில் தன்னை பல துறைகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக உருவாக்குவதன் மூலம் பலதரப்பட்ட மக்களின் சவால்களுக்கு தன்னால் இயன்ற நன்மைகளை செய்யலாம் என்ற உன்னத நோக்கோடு முழு முயற்சியோடு தன்னை தயார் செய்து குருத்துவ பயிற்சியோடு மருத்துவ துறையிலும் இறை அருளினால் சிறப்பாக சித்தியும் அடைந்து குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் மருத்துவத்துறையிலே தனது தந்தையைப் போலவே மக்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத ஆல்டர்னேட்டிவ் மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுத்து கற்றதோடு சீன மருத்துவ முறையிலே MD பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்துள்ளார். இவர் தியாக கோணாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது வைத்திய கலாநிதி பட்டம் பெற்றவராக இருந்ததினால் சுகவாழ்வு பணிக்கு பொறுப்பாளராகவும் குறித்து திருச்சபையிலே நியமிக்கப்பட்டார். இவர் குருவாக திருப்பொழிவு பெற முன்னர் சில காலங்கள் கொலம்போ சவுத் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் காலுபோவிலா மற்றும் தனியார் சிறு மருத்துவமனைகளிலும் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமின்றி சில காலங்கள் 14 கம்பெனிகளை உள்ளடக்கிய கொழும்பில் உள்ள பிரபல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகவும் அந்த கம்பெனி இன் மேனேஜிங் டைரக்டர் வெளிநாடு செல்லும் காலங்களில் அவரின் பிரதிநிதியாகவும் செயல்பட்டு பல அதிரடியான நடவடிக்கைகளை நிர்வாகத்தில் எடுத்து தனது சிறப்பான நிர்வாக திறனையும் நிரூபித்து பாராட்டுக்களை பெற்றிருந்ததோடு அந்த கம்பெனியில் இவர் சுமார் 40க்கும் மேற்பட்ட நேர்மையற்ற வேலை ஆட்களை இனம் கண்டு வெளியேற்றியதோடு மட்டும் அன்றி புதிய தகுதியான ஆட்களை தானே தனியாக பல இன்டர்வியூக்கள் மூலம் தேர்வு செய்து வேளையில் அமர்த்தி சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இவர் தன் வாழ்விலும் எங்கு சென்றாலும் எப்பணி செய்தாலும் தன்னை சுற்றி உள்ளவர்களும் உண்மை, நீதி, நேர்மையுடன் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது இவர் இயல்பாகும். அவ்வாறு தென்படாவிடின் ஒன்றில் அவர்களை தன்னிடம் இருந்து விலக்கி விடுவார், இல்லையேல் தானே அவர்களிடம் இருந்து விலகி விடுவார். அதனால் இவரை முழுமையாக புரிந்து கொள்ளாத நபர்களின் வீண் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியதுண்டு. இருப்பினும் இவர் தனது கொள்கையிலும் பண்புகளிலும் மாற்றம் இல்லாமல் வேறு நடை போடுவதும் இவர் சிறப்பு. மேலும் இவர் தனது வாழ்வில் நடந்த கசப்பான நிகழ்வுகளும் ஏமாற்றங்களும் பிறர் வாழ்வில் ஏற்படுவதை கண்டால் அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அவர்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்ய பல வழிகளிலும் பலருக்கு உதவி வருகிறார். இதற்காகவே த நேபர் ஃபாரெவர் என்னும் தொண்டு நிறுவனத்தை கூட்டு முயற்சியில் உருவாக்கி அதன் ஊடாக பல சேவைகளையும் செய்து வருகின்றார். இவரது இழகிய மனப்பான்மையை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி நன்மைகள் அடைந்ததும் அதன் பின் அவர்களின் நிலை அறிந்து அவர்களை கண்டித்ததோடு அவர்களுக்கான உதவிகளும் மேற்கொண்டு செய்வதை நிறுத்திய சந்தர்ப்பங்களும் உண்டு. இவர் பிரித்தானியா சென்று அங்கும் தமது கல்வியை மேம்படுத்தியதோடு ஆலயத்தில் வேலை செய்யும் நேரம் தவிர மற்றைய நேரங்களில் தனது மருத்துவ சேவையை பிரித்தானியா மற்றும் அயர்லாந்தில் சட்ட ரீதியாக பதிவு செய்து மக்களுக்கு வழங்கியுள்ளார். அது மட்டுமன்றி வெவ்வேறு காலப்பகுதிகளில் பிரித்தானிய செஞ்சிலுவை சங்கம், லண்டன் டூடிங்கில் உள்ள சென்ட் ஜோர்ஜஸ் அரசாங்க வைத்தியசாலை மற்றும் காஷல்டனில் உள்ள சென்ட் ஹேலியர் அரசாங்க வைத்தியசாலைகளிலும் லண்டனில் உள்ள மிகப்பெரிய சுமார் 90க்கும் மேற்பட்ட கிளைகளை பிரித்தானியாவில் மட்டும் கொண்டுள்ள வயோதிப இல்லங்களிலும் பல சபைகளையும் சார்ந்த பல் இன மக்களுக்கும் ஆன்மீக குருவாக சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார். குறிப்பாக இவர் பிரித்தானிய செஞ்சிலுவை சங்கத்தில் அவசர சேவை பிரிவில் பணியாற்றிய காலங்களில் இரவு பகல் பாராது, காலநிலை பாராது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றியுள்ளமை இவரின் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையின் அளவை காட்டுகிறது. எப்போதும் இவர் மற்றவர்களுக்கு
மிகவும் குறிப்பாக நலிவுற்ற, ஆதரவற்ற, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை, பல சவால்களையும் எதிர்கொண்டு, இடம், காலம், ஆள் பாராது செய்ய துணிந்தவர். குறிப்பாக கொரோனா காலங்களிலும் தன்னுயிரை கடவுள் காப்பாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தனது சேவைகளை மிகவும் அதிகமாக மக்களுக்கு செய்துள்ளமை ஒரு சிறப்பான, பாராட்டிற்குரிய விடயமாகும். பிரித்தானியாவிலே இவர் பணியாற்றும் திருச்சபை, இவரது சிறப்பான பண்புகள் மற்றும் திறமைகளின் நிமித்தம் இவரை மிஷனரி பிஷப்பாக பதவியில் அமர்த்தியுள்ளார்கள். இதற்கு முன்னர் இவர் துணை ஆயராகவும் எக்யூமெனிக்கல் அண்ட் இன்டர்ஃபேத் அட்வைசர் ஆகவும் குறித்த திருச்சபையிலே பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஜோவான் நற்செய்தி 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என இயேசு பரம பிதாவிடம் செபித்ததற்கேற்ப, தற்போதைய பாப்பரசர் பிரான்சிஸின் முயற்சிகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் சகல கிறிஸ்தவ சபைகளினதும் மதங்களினதும் ஒருமைப்பாட்டுக்காக பல முயற்சிகளை எடுத்து, ஒருமைப்பாட்டுடன் இணைந்து செயலாற்றி இறை அரசை கட்டி எழுப்பவும், மக்களின் நல்வாழ்வுக்காகவும் தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து வருகின்றார். இதற்காக இவர் எக்குயுமானிக்கல் சேவிசஸ் மற்றும் இன்டர் பெய்த் நிகழ்ச்சிகளையும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவரது கருத்துக்களும் செயற்பாடுகளும் சமூகத்திற்கு விழிப்புணர்வூட்டுவதாக அமைந்துள்ளது. உதாரணமாக, இவர் தனது வாழ்வில் நிகழும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை முடிந்தவரை ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்து, அவற்றிற்கு செலவாகக்கூடிய பணத்தை தான தர்ம செயல்பாட்டிற்கும் ஏழை மக்களுக்கும் பயன்படுத்தி விடுவார். மேலும் இவர் தான் கல்வி கற்றுக்கொண்ட புகழ் பெற்ற இடங்களை மற்றும் பெற்றுக்கொண்ட பட்டங்களை பட்டியலிட்டு காட்டி தற்பெருமை காட்டாது, அவற்றை யார் வேண்டுமானாலும் இறை அருளோடு கூடிய வசதியும் வாய்ப்பும் சற்று முயற்சியும் இருந்தால் பெற முடியும் என்று கூறுவதோடு, இத்தகைய நிலையை அடைந்த பின்னர் அவற்றை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன செய்கின்றோம் என்பதிலேயே உண்மையான பெருமையும் ஆசீர்வாதமும் அமைந்துள்ளது என்னும் மனநிலையில் உறுதியாக உள்ளவர். ஏனெனில் அதிகம் கற்காத மாமனிதர்களும் உள்ளார்கள், அதிக பட்ட படிப்புகளை பெற்றுள்ள அயோக்கியர்களும் ஏமாற்று பேர்வழிகளும் பெரிய பதவிகளில் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே ஒருவரை பற்றி சரியாக புரிந்து மதிக்க வேண்டுமாயின், அவர் எங்கெங்கு என்னென்ன படித்துள்ளார், எங்கு என்ன பதவியில் இருக்கிறார் என்பதை விட, அவர் மக்களுக்காற்றுகின்ற பணியின் தன்மைகளை கொண்டே அமைய வேண்டும். எப்போது மக்கள் பயனடைந்து கடவுளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தும் வகையில் அவர் பணி இருப்பதே உண்மையான பெருமையும் சான்றோரின் பொறுப்பும் கடவுளுக்கு செலுத்தும் உன்னத காணிக்கையும் ஆகும் என்பதே இவரது தத்துவமாக உள்ளமை பாராட்டப்படத்தக்க விடயமாக இருப்பதோடு பலரும் பின்பற்ற வேண்டிய விடயமும் ஆகும். இவரது சிறந்த செயற்பாடுகளையும் வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமை கொண்டு கீழ்த்தரமாக நடந்து கொள்வதை இவர் பெரிதுபடுத்தாது, இயேசுவை பற்றியே புரிந்து கொள்ளாமல் குறை கூறிய சமூகம் யாரைத்தான் விட்டு வைக்கும் என்பதை உணர்ந்தவராக, தான் செய்யும் நற்காரியங்களை பிறரின் மீட்புக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தனது அழைத்தலின் நோக்கத்திற்காகவும் கடவுளின் மகிமைக்காகவும் தொடர்ந்து ஆற்றி வருகிறார். இவர் சிறு வயதிலிருந்தே தான் கற்பதோடு மட்டுமல்லாமல் தான் கற்றதை பிறருக்கு கற்பிப்பதிலும் மிகச்சிறந்தவர். தனது பள்ளி பருவத்திலிருந்தே தனக்கு இளைய மாணவர்களுக்கு படிப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பின்னர் தான் பல்கலைக்கழகம் செல்லும் போது பலருக்கு ஆங்கிலம் கற்பித்து அதன் வருமானத்திலிருந்தே தனது பட்டப் படிப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். இவரிடம் ஆங்கிலம் கற்க வந்தவர்களில் பல்கலைக்கழக மாணவர்கள், தாதியர்கள், இலங்கை கடற்படை அதிகாரிகள் என பலதரப்பட்ட வர்க்கத்தினரும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் சமூக நலன் கருதி சில புத்தகங்களை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் எழுதியுள்ளார். அவற்றுள் வாழ்வில் வெற்றி பெற முத்தான சிந்தனை துளிகள், செபத்தின் வலிமை உங்களுக்கு தெரியுமா எனும் நூல்கள் தமிழிலும், ஹீலிங் விதவுட் மெடிசின், ஹவு டு லிவ் திஸ் லைஃப் அண்ட் லைஃப் ஆஃப்டர் டெத், எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் ஆக்யூபஞ்சர் எனும் நூல்கள் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார். இவர் தனது சேவையானது இன மத பேதமின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளமை சிறப்பான விடயமாகும். இவர் அன்னை தெரேசா,
பிஷப் ரோமேரோ போன்றவர்களின் வாழ்க்கை முறையினாலும் சித்தாந்தத்தினாலும் கவரப்பட்டவராக இருப்பதனால் நாங்கள் வெற்றியாளராக அல்ல, உண்மையுள்ளவர்களாக வாழவே அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இத்தகைய பணிக்கென அழைக்கப்பட்டவர்கள் மற்றைய மக்களைப் போல் தனது பட்டப்படிப்புகளை இட்டு பெருமை தேடாது, தாம் கற்றவற்றை கொண்டு திறம்பட தாழ்ச்சியோடு பணியாற்றி மக்களையும் கடவுளையும் மகிழ்விப்பதே அவசியமானது என்பதில் காத்திரமாக உள்ளார். தனது முயற்சிகளும் வெற்றிகளும் வாழ்க்கையும் கடவுளுக்கே புகழ்ச்சியையும் மகிமையையும் கொடுக்க வேண்டும், அத்தோடு மக்களுக்கு ஈடேற்றத்தையும் நல்வாழ்வையும் கொடுப்பதாக அமைய வேண்டும் என்ற உயரிய கொள்கையோடு பணியாற்றி வருவது பலருக்கு இவர் வாழ்வு முன்னுதாரணமான வாழ்வாக அமைந்துள்ளது. மேதகு ஆயர் டாக்டர் ராட்சிலன் ஆண்டோனியோ அவர்கள், பணி மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்தித்து நிற்கிறேன்.